இந்த ஊருக்கு ஒரு தீபாவளி நாள் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சொல்லிடலான்னு இருக்கேன். நீங்க வந்து இப்போ எம்எல்ஏ மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிலாம் நீங்க வந்து அன்பு கடல்ல நீந்தி அவங்கள எடுத்துட்டு வந்துட்டீங்க. நான் இதுவரை நிறைய கடை திறந்திருக்கேன். இதுவரை 107 கடை நம்ம மாவட்டத்தில் திறந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அதிகமான கடையை நம்ம 50 கடைக்கு மேலதான் இங்க திறந்திருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் இவ்வளவு கடை அவருக்கு எப்பவுமே நீங்க அன்பு கடன் பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்று நம்புகிறேன். மேலும் இந்த சவுலூர் கடையானது பிரிக்க முடியாத ஒரு கடை தான். நம்ம அவர் சின்ன பையன் ஒரு தலைவர் அவர் சொன்னாரு, துணை சேர்மன் சொன்னாரு, எல்லாமே சொன்னாங்க. இது வந்து உண்மையாவே பிரிக்க முடியாத கடை. ஏன்னா ஏற்கனவே வேடியப்ப நகர் கடை 272 கடை செயல்படுது. இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தாண்டி வரணுன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் சார்பாக தமிழக முதல்வரின் திட்டங்கள் அவர் ஊரா உங்களுடன் ஸ்டாலின் உங்களை தேடி உங்கள் ஊரில் இது போல பல திட்டங்களை கையாண்டு வரும் முதல்வரை போலவே நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊரா நேரடியாக தேடி என்ன யாருக்கு வேணும்னு செஞ்சுட்டே வர்றாரு. இப்ப சொன்னாங்க இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க, பாலம் கட்டி கொடுத்தாங்கன்னு. இந்த இப்படி ஒரு வில்லேஜ் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது, உண்மையே தெரியாது. ஏன்னா மடவாளம் கடையில இருந்து மடவாளத்தை சுற்றி தான் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு வில்லேஜ் எல்லாம் இருக்காங்கன்னா அவர்லாம் தேடி வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு. எப்பவுமே நீங்க அதை மனதில் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடையை பத்தி சொல்லணும்னா நிறைய கடை வந்து திறந்து இருக்காரு. இந்த கடையை பார்த்தீங்கன்னா சிறப்பு அனுமதி பெற்றிருக்காரு. நீங்கெல்லாம் கடை வந்து நாங்களாம் கொடுக்கவே முடியாது, கலெக்டர் தர முடியாது. இதுக்கு நேரடியாக அமைச்சர்கிட்ட போயிட்டு சிவில் சப்ளை கமிஷனர் கிட்ட போயிட்டு நேரடியாக இந்த கடையை வாங்கியிருக்காரு. 250 கார்டு இருந்தா மட்டும்தான் பகுதி நேர கடை திறக்க முடியும். ஆனா 71 கார்டுக்கு திறந்தது இதுதான் நம்ம மாவட்டத்திலே முதல்ல இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருரை ஆற்றுவார். சிறப்பு வாய்ந்த நம்முடைய சவுலூர் கிராமத்தில் பகுதி நேர நியாய விலைக்கடையை திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சவுலூர் கிராமத்தின் சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், இங்கு பெருந்திரளாக அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், என்னுடன் வருகை தந்திருக்கின்ற சேர்மன், வைஸ் சேர்மன், மாவட்ட கவுன்சிலர், ஊராட்சி மன்றத்தின் தலைவர், ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக நிர்வாகிகள். குறிப்பா இந்த கடை திறக்கிறதே வந்து நேற்று தான் நான் சொன்னேன், திறந்துடலாம். இன்னைக்கு வந்து காலையில 8 மணிக்கு திறக்கிற மாதிரி இந்த கடை. அதுவும் காலையில தான் ஒரு 5-6 பேருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி சவுலூர்ல கடை திறக்கணும் அப்படின்னு சொன்னி எல்லாருமே ப்ரெசென்ட் ஆயிட்டாங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆக வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றதுலேருந்து 2016 சட்டமன்ற உறுப்பினரா எனக்கு நீங்க ஓட் போட்டு நான் எம்எல்ஏ ஆனேன். அது ஒரு டைம் ஆனேன். இப்போ 2021 மக்களாகிய நீங்கள், சகோதரிகள், தாய்மார்களாகிய நீங்கள் வாக்களிச்சு எனக்கு ஓட் போட்டீங்க. ஆக ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களித்த மக்களுக்கு ஒரு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ நான் ஏதாவது இந்த பகுதியில அதிகமா செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு நாள் ஒண்ணுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்னா தொகுதியில சுத்துவேன், ஒரு 50 கிலோமீட்டர்னா சுத்துவேன், ஏதாவது ஒரு கிராமங்களுக்கு போவேன். போற கிராமங்கள் பகுதியில் எல்லாமே தூய்மை காவலர்கிட்ட மட்டும் நான் பேசாம வந்ததே இல்லை. அந்த சகோதரிகள் அப்படி தொகுதி வாரியா நாம சுத்தும் போது பாத்தீங்கன்னா பல்வேறு குறைகள், மக்களுக்கு என்ன செய்ய முடியும், அரசாங்கத்துல என்ன திட்டம் அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்தை நம்ம கிராமத்துக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்த முடியுமா, என்னோட தொகுதிக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்த முடியுமான்னு தான் நான் முக்கியமா நான் சொல்லுவேன். திருப்பத்தூர் மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதி கூட இருக்கும். எந்த ஒரு அரசாங்க திட்டமாக இருந்தாலும் அது என்னுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தான் வந்தாகணுன்றதுல உறுதியா இருப்பேன். ஆக இது போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியா நாம செஞ்சுனே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியட்ல வந்து அதுக்கு முன்ன ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க இருக்கும் போது, போன பீரியட் 2016-21 நான் ரேஷன் கடை திறக்கணும்னு கேட்ட போது
என்னால ஒரு ரேஷன் கடை கூட திறக்க முடியல. காரணம், நகரம் நியாய விலை கடைன்னாங்க. அதுவும் ஒரு இடம் மானவல்லின்னு ஒரு பஞ்சாயத்துல போயிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அரிசி போறதுக்கே அந்த செக்ரட்டரி வரல, தலைமறைச்சிக்கணும் அந்த ஆளு. காரணம் அதிமுக ஆட்சி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமைந்த பிறகு தேவையான அளவுக்கு நான் பகுதி நேர கடை திறந்துனே இருக்கிறேன். விதிமுறைகள்ல வந்து எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, விதிமுறையில 150 கார்டு இருந்தா மட்டும்தான் கடை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை தான். ஆனா அந்த விதிமுறையை மாற்ற முடியும். மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லும் போது தாய்மார்கள் வந்து 20 கிலோ அரிசி எடுத்துன்னு வரணும். யாராவது இந்த மாதிரி கேள்வி இதெல்லாம் அட்டை வாங்கினா நீ வாங்கினு வந்துறியா கொஞ்சம் இந்த அரிசி அதுல குறையும். ஆக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கும் போது நீங்க கழனிக்காடு வழியா போய் ஈஸியா மாடப்பள்ளிக்கு போய் ரேஷன் கடை வாங்கிடலாம். ஆனா அரசாங்க திட்டம் பார்த்தா ரோடு வழியா தான் நாங்க கணக்கெடுக்கணும். அப்போ மடவாளத்திலிருந்து கிருஷ்ணாவரம் வழியா வந்து தாதவள்ளி வழியா வந்தா எவ்வளவு மீட்டர் இருக்குது அலங்க அப்படின்னு அளந்து பார்க்கும்போது 4.5 கிலோமீட்டருக்கு மேல வந்துச்சு. அப்போ அரசாங்க விதி என்ன சொல்லுது, 4 கிலோமீட்டருக்கு மேல 2 3 கிலோமீட்டருக்கு மேல இருந்தா மாத்தலாம்னு இருக்குது இல்லையா? அப்ப அந்த 70 குடும்பத்தை நாம பாதுகாக்கணும். அப்ப அந்த 70 குடும்பத்துல இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அரிசி வந்து சீக்கிரம் எளிதா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த அரசாணையை பயன்படுத்தி நம்ம இந்த திட்டத்துக்கு இந்த கடைக்கு இன்னைக்கு கொண்டு வந்தோம். ஆனா இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இதுல ஒரு சலுகை என்னன்னா, ரேஷன் கடையில 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தாய்மானவர்னு ஒரு திட்டத்துல அந்த பெரியவங்க வயசானவங்க இருந்தா அந்த அரிசி பருப்பு அந்த வீட்டுக்கு எடுத்து போய் கொடுத்துடணும். ஊனமுற்றோர் நம்ம இன்னைக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நேரம்னாலும் நிக்கிறோம். ஆனா நிக்கவே முடியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வீல் சேர்ல போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தாய்மானவர் திட்டம்னு சொல்லி அந்த அரிசி பொருளை வந்து ரேஷன்ல இருந்து வீட்டுக்கே எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டு இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். எந்த ஒரு ஃபைல் ரெடி பண்ணணும் அப்படின்னாலையும் உடனுக்குடனே அதை ரெடி பண்ணி ரிஜிஸ்டர்ல இருந்து மடவாளம் கடையில இருந்து எத்தனை கார்டு, குறும்பிகேரி கடையில இருந்து எத்தனை கார்டு, புதுக்கோட்டையில இருந்து எத்தனை கார்டு, இந்த 4 எல்லாத்தையும் ஒரே கடையில சேர்த்தி அப்ப அந்த ஒரே கடையில இருந்து உங்க கடை 71 கடையை பிரிக்கிறது தொடர்ச்சியா இதை ஒரு மாசம் எனக்கு இந்த ஊர்க்காரங்க பெரியவங்க எல்லாம் என் ஆபீஸ்ல வந்து உட்காருவாங்க. அண்ணெல்லாம் வந்துக்கிறாரு, இவர் வந்துக்கிறாங்க. தொடர்ச்சியா ஒரு 15 நாள் என் ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வேலை எல்லாமே இருந்திருப்பாங்க. ஆக மக்களுக்காக என்னோட கிராம மக்களுக்கு இந்த திட்டம் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துலதான் அவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டணும். நாம தான் அவங்களுக்கு எல்லாம் சால்வ் பண்ணணும். காரணம் அவங்களுக்காக அந்த ஊருக்காக உழைச்சிருக்கிறாங்க. ஆக இது போன்ற திட்டங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சவுலூர் கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க ஒரு கட்டடம், அரசாங்கன்ற ஒரு ஆபீஸ் முதல்ல இந்த ரேஷன் கடையா தான் இருக்கும். ஒரு அங்கன்வாடி இல்ல, பால்வாடி இல்ல, ஒரு ஸ்கூல் இல்ல. ஆனா அரசாங்க கட்டடம் முதல்ல இங்க கொண்டு வந்த எம்எல்ஏவை நானே தான். இன்னைக்கு அன்பு சகோதரி தாய்மார் ஒரு பெரியமா வந்து கடை வாடகை கொடுத்தவங்க சால்வ் போட்டுச்சு. வாடகையா என்னன்னு தெரியல. அவங்க எவ்வளவு நாளைக்கு வாடகை கட்டத்துல அவங்க வீடு விட்டு நிற்க முடியும்? உடனடியா புது கட்டடம் கட்டணும். அரசாங்க கட்டடம் விரைவில் இன்னும் 1 மாச காலத்துக்குள்ள 2 மாச காலத்துக்குள்ள பொது இடம் நீங்க எங்கன்னா சொல்லுங்க, நிரந்தரமான அரசாங்க கட்டடம் கட்டி இந்த ரேஷன் கடை இன்னும் 25 வருஷத்துக்கு யாராலும் மாற்ற முடியாது, இங்க இருந்து எடுக்கவே முடியாது. இன்னும் குடும்பம் தான் பெருசாகுமே தவிர இந்த கடை நம்மளை விட்டு போகாது. ஆக இந்த நிலைப்பாடை உருவாக்கிய யார்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு திட்டமும் சகோதரிகளுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் நான் சொல்ல முடியும். தூய்மை பணியாளருக்கு 3500 இருந்து 5000 ரூபாய் சம்பளம் உயர்த்தினாங்க. சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. விடுபட்டவங்களுக்கு அந்த மனு எல்லாம் வாங்கிட்டோம். அவங்களுக்கு இந்த செப்டம்பர் அண்ணா பிறந்த நாள் அடுத்த அப்புறம் விடுபட்ட சகோதரிகளுக்கு இந்த 1000 ரூபாய் காசு வரும். ஆக இலவச பெண்கள் இலவசமா பஸ்ல போறாங்க. படிக்கிறதுக்கு காலை உணவு திட்டம். நம்ம வீட்டுல இருந்து இங்கிருந்து 1வது 5வது வரைக்கும் போற பசங்க ஸ்கூல்லயே சாப்பிட்றாங்கல்ல. அடித்தட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யறது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நானே வேட்பாளராக வருவேன்னு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சி கூட வரும்.
இப்ப இவரே கூட்டணி கட்சியில தானே மாவட்ட கவுன்சிலர். ஆக எந்த ஒரு கூட்டணி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி மட்டும்தான் இந்த தொகுதியில 40,000 வாக்கு வித்தியாசத்தை இன்னைக்கே சொல்றேன். இந்த தொகுதியில திமுக 40,000 ஓட்டுல தான் ஜெயிக்கும். கருத்து இல்ல, நான் மட்டும் சொல்ல முடியாது, உங்களோட ஆதரவோட தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஆக இந்த விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்பு வழங்கிய அனைத்து சவுலூர் கிராம மக்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.